அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபை நம்மை முஃமினாகவும் முஸ்லீமாகவும் படைத்து அதிலும் குறிப்பாக உம்மத்தே முஹம்மதியாவில் அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை படைத்ததனுடைய நோக்கம் நாம் அனைவருமே அவனை வணங்கி அவனுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பது ஒன்றுதான். அந்த ரீதியில் பல இமாம்களும் பல வலிமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நடந்ததின் காரணத்தினால் இருலோகத்திலும் வெற்றி பெற்றார்கள். எனவே நாம் இமாம் அவர்களை பின்பற்றுகின்றோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இமாமை பின்பற்றுகிறார்கள். அந்த ரீதியிலே இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபாவாக இருக்கக்கூடிய ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய மதுஹபினுடைய சட்டங்களை இன்றைக்கு நாம் பார்க்கலாம். முதலாவதாக நாம் பார்க்க போவது சுத்தத்தை பற்றிய சட்டம். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை தொழுவதற்கு முன்னால் ஒலு செய்து தொழுக வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத் தந்தார்கள். அந்த அடிப்படையிலே திருக்குர்ஆனுடைய வசனங்களும் இறங்கி இருக்கின்றன. ஆக அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மதுஹபின்படி ஒலுவினுடைய ஃபர்துகள் எத்தனை என்பதையும் என்னென்ன ஃபர்துகள் என்பதையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், ஃபகஸிலு உஜூஹக்கும் வஅய்தியக்கும் இலல் மராஃபிகி வம்ஸஹு பிருஊசிக்கும் வஅர்ஜுலிக்கும் இலல் கஅபைன். முதலாவதாக இந்த ஒலுவினுடைய ஃபர்து 4 விஷயங்களாக இருக்கின்றன. முதலாவது விஷயம் ஃபகஸிலு உஜூஹக்கும், உங்களுடைய முகங்களை கழுகுங்கள். முகத்தை ஒரு தடவை ஒலுவிலே கழுகுவது ஃபர்து. இரண்டாவது விஷயம் வஅய்தியக்கும் இலல் மராஃபிகி, நம்மளுடைய இரு கைகளையும் முழங்கை வரை கழுகுதல். மூன்றாவது ஃபர்தாகிறது நம்முடைய தலையிலே 1/4 மஸஹ் செய்ய வேண்டும். நான்காவது நம்மளுடைய காலை கரண்டை கால் வரை கழுக வேண்டும், இரு கால்களையும். ஆக அடுத்த சட்டத்திலே நாம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.